வணக்கம். புகழ்பெற்ற அயோத்தி ராமர் கோயிலில் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் நடத்தியிருக்கக்கூடிய கொள்ளை தொடர்பான சிசிடிவி ஃபுட்டேஜ் உத்தரப்பிரதேச காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது. 5 பேர் கொண்ட கும்பல் மக்கள் காணிக்கையாக கொடுக்கக்கூடிய பணத்தை சுருட்டி கொண்டு தினமும் செல்லக்கூடிய காட்சிகள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகி இருக்கிறது. இந்த நபர்கள் யார் இவர்களை அங்கே பணியில் அமர்த்தினார்கள் அப்படின்னா, நேரடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பு தான் ரெக்ரூட்மெண்ட் நடத்தியிருக்கிறாங்க. அவ்வளவு பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து சர்வசாதாரணமாக பெட்டி பெட்டியாக பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய செயல். ஆனால் இந்தியாவில் மீடியாக்களில் இது ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறலை. நைட்டு 8 மணிக்கு அர்னாப் கோஸ்வாமியிலிருந்து வட இந்திய ஊடகங்கள் யாருமே இதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அந்த அளவிற்கு இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தலையிட்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தை இதற்கு பொறுப்பேற்று கொண்டு அந்த பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்ய சொல்லுமா என்பதுதான் இன்றைக்கு உத்தரப்பிரதேச மக்களிடம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதில் இன்னொரு வினோதம் நடந்திருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 5 பேர் கொண்ட நபர்கள் உள்ள வேலை செய்யக்கூடிய நபர்கள் தினமும் பெட்டி பெட்டியாக பணத்தை கொள்ளையடித்து கொண்டு செல்லக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ். ஆனால் 45 நாட்களுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது, மீதியெல்லாம் எங்கேன்னு தெரியல அப்படின்னு போலீஸ் கையை இப்படி காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ராமர் கோயில் பூஜை தொடங்கி இன்று வரையிலும் ஏறத்தாழ எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். மொத்தமே 45 நாட்களுக்கான ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது, மீதியெல்லாம் அப்படின்னா எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்விக்கு உத்தரப்பிரதேச காவல்துறையினிடம் பதில் இல்லை. அப்போ இதில் என்ன மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சாமானிய அப்பாவியாக இருக்கக்கூடிய சாதாரண மக்களை இதற்கு பலிகாடாக்கிவிட்டு மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை சார்ந்த தலைவர்களை திட்டமிட்டே காப்பாற்றுவதற்கான ஒரு திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு எழுப்பப்படுகிறது. இன்றைக்கு காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார். இந்திய வரலாற்றில் இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு கோயில் கொள்ளை சுதந்திர இந்திய வரலாற்றில் நடந்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொள்ளையை சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்கள் செய்திருக்கும் போது இன்னமும் மௌனம் காத்து கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம அயோத்தி ராமர் கோயில் கொள்ளையை பற்றி பேசுகிறோம், இது ஒரு பக்கம். இன்னைக்கு 2 மிக முக்கியமான செய்திகள் ஒரு முக்கியமான ஊடகத்தில் வெளிவந்திருக்கிறது. அது ஒன்று என்ன அப்படின்னா, சமீபத்தில் டெல்லியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி போய் டெல்லியில் பாஜகவுடைய ஆட்சி வந்தது. அது தேர்தலில் மிகப்பெரிய மோசடிகளின் மூலமாகத்தான் அங்கே வந்தார்கள் அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் வந்தது. இப்போ வந்ததற்கு பிறகு இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் டெல்லி முழுக்க ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதாவது மருத்துவமனைகளுக்கு, அரசு மருத்துவமனைகளுக்கு வாங்கக்கூடிய மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், இதில் பாஜக ஒரு மிகப்பெரிய முறைகேடை செய்திருக்கிறார்கள், மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள். அந்த ஊழலுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 700 கோடிக்கும் அதிகம் என்று சொல்கிறார்கள். 700 கோடிக்கும் அதிகமான மிகப்பெரிய ஊழலை சங்கபரிவார கும்பல் ஏழைகளுடைய மருத்துவமனைகளில் மருந்துகளும் மருத்துவ உபகரணங்களும் வாங்குவதும் ஆட்டையை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை ஒரு பிரபலமான ஊடகம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். டெராடூன் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், மோடி ஷூட் பண்ண ஒரு இடம். மோடி அங்கே போய் அவரை அழகாக படக்காட்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்ட தருணத்தை நாம் மறந்து விட மாட்டோம். உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய தலைநகரான டெராடூனுக்கும் டெல்லிக்கும் இடையிலான பயண நேரத்தை பகுதியாக குறைக்கும் நோக்கில் 12,000 கோடி செலவில் ஒரு விரைவு சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையை 2 மாதங்களுக்கு முன்பு, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி என்று நினைக்கிறேன், பிரதமர் மோடி ஒரு ஷூட்டிங் எல்லாம் நடத்தி திறந்து வைத்தார்.
திறந்து வைக்கப்பட்டு 3 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் இந்த சாலை மூடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, மோடி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சாலையில் வாகனங்கள் பயணிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பள்ளம் தோன்றி இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இந்த டெண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போது ஏற்கனவே பழைய அரசாங்கம் கொடுத்துருக்க டெண்டரை தூக்கிட்டு இவங்க புதுசாக கொடுப்பாங்க. ஏன்னா இதில் தான் பணத்தை அடிக்க முடியும், ஆட்டையை போட முடியும். 12 வருடங்களாக எவ்வளவு பெரிய அளவில் முறைகேடுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஒரு 3 மாதம் கூட ஒரு சாலை தாங்காதாங்க. ஒரு 3 மாதம். பெங்களூருவில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தேர்தல் காலத்தில் தேர்தலில் வாக்கு வங்கிய அரசியலை முன்னிறுத்தி எப்படியாவது மக்கள் மத்தியில் வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக அவசரமாக ஒரு சாலையை திறந்தார்கள். என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம செய்தித்தாள்களில் பார்த்தோம். இன்றைக்கு 12,000 கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்ட ஒரு சாலை 3 மாதங்களுக்குள்ளாயே பள்ளம் விழுந்து பயணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் மோடியினுடைய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய கொள்ளையினுடைய அளவு எவ்வளவாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஊழலை ஒழிப்போம் என்று எந்த நபர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாலும் மக்களை தயவு செய்து நம்பாதீர்கள். அவர்கள்தான் ஊழலின் மொத்த உருவமாக இருப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் பட்டியல் போட முடியும். ராஃபேல் ஊழலிருந்து இல்லையா, நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரால் பாண்ட் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக கொள்ளையடித்தது. ஆனால் என்ன வினோதம் தெரியுமா, தேர்தல் பத்திரம் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது, மதிப்புக்குரிய சுப்ரீம் கோர்ட். ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் அதற்கு காரணமான மோடியை தண்டிக்க மறுக்கிறார்கள். அங்கே தான் நமக்கு தெரியல. குற்றம் நடந்திருக்கிறது, குற்றம் நடந்திருப்பின் குற்றத்திற்கு காரணமானவர்களை ஏன் தண்டிக்க மறுத்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. அப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் ஊழலின் மொத்த வடிவமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் எதையும் விட்டு வைக்கிறதில்லை. நாட்டை கொள்ளையடித்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கோயிலையும் கொள்ளையடிக்க துவங்கியிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.